ஹாய், நீங்க இதுதான் ஒரு ஏசிபி ஏர் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால ஏர் சர்க்யூட் பிரேக்கர்னு இதுக்கு நேம் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்க பாருங்களேன். ஸோ இது ஒரு ட்ரிபிள் போல் ஏசிபி. இந்த ஏசிபியில இதுதான் பாத்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகிற கண்டக்ட். இதுதான் மெயின் கண்டக்ட். ஸோ உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் கண்டக்ட். இது வந்துட்டு ஆர்க் கண்டக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ நமக்கு க்ளோஸ் கண்டிஷன்ல இருந்து ஓப்பன் கண்டிஷன் ஆகுதோ இங்க ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். இந்த ஆர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரு. அது வந்துட்டு சிவியரா லோடை அஃபெக்ட் பண்ணணும், பிரேக்கரையும் அஃபெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்க்கை பாத்தீங்கன்னா எக்ஸ்டிங்யூஷ் பண்ணணும். அதாவது அந்த ஆர்க்கை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணணும். அந்த ஆர்க்கை எப்படி ரெடியூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணணும்னா, ஏர் அட்மாஸ்பியர்ல உள்ள ஏரை வச்சு ஏரை கன்சியூம் பண்ணி அந்த ஆர்க்கை பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதனால அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏரை யூஸ் பண்றதுனால இதுக்கு பேர் ஏர் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஷூட், ஆர்க் ஷூட்னு சொல்லுவாங்க. இதை உள்ள பாத்தீங்கன்னா ஆர்க் ஸ்பின்னர்ஸ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ரன்னர்ஸ் சொல்லுவாங்க. இதை நிறைய ஸ்பிளிட், இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஆர்க் ரன்னர்ஸ் வந்து இன்னொரு ஆர்க்கு வந்து ஸ்பிளிட் ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுல ஃபார்ம் ஆகிற ஆர்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பிளிட் அந்த ரன்னர் மூலமா எக்ஸிகியூஷன் ஆயிரும், வெளியே போயிடும். ஸோ அதனால இதை ஏர் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்றாங்க. தேங்க்யூ.